ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. பிக் பாஸ். கடந்த ஒரு 7 ஆண்டா வந்து இந்த பிக் பாஸ்ன்ற விதம் வந்து டிவியில் வந்து எல்லாருமே வந்து சிறுசு பெருசு எல்லாருமே வந்து இந்த இந்த ஷோவை வந்து பார்த்தாங்கன்னு சொல்லணும். அதுலேயும் வந்து 2017 வந்து கமல் சார் அவர்கள் மூலிமா வந்து இந்த ஷோ வந்து தமிழில் அறிமுகமாகுது. அதுலேயும் நம்ம எல்லாருமே வந்து இந்த ஷோ வந்து பார்த்துருப்போம். இது வந்து மற்ற பிற லாங்குவேஜில் வந்து இந்த ஷோ வந்து நல்ல ஃபேமஸாக இருந்த ஒரு ஷோவே இருந்துச்சு. அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா தமிழில் கொண்டு வரலாம், அப்படி வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத பண்ணாங்க. பட் இதை வந்து கடந்த ஒரு 7 சீசனாகவே வந்து கமல் சாரை ஹோஸ்ட்டாக வச்சு இந்த ஷோ வந்து அந்தளவுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருந்த ஷோன்னு நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, எல்லாருமே வந்து நைட் ஆனாலே வந்து ஓகே இந்த ஷோ கரெக்டாக இத்தனை மணிக்கு போடுறாங்களா சிட்டன் அப்படியே எல்லாரும் உட்காந்துட்டு அந்தளவுக்கு பார்க்குற அளவுக்கு வந்துச்சு. ஓடிடி அளவிலும் சரி, ரீல்ஸ் அளவிலும் இந்த அளவுக்கு நம்ம இந்த ஷோ வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த 8ஆவது சீசன் யார் ஹோஸ்ட் பண்ண போகிறா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்த நேரத்தில் கமல் சார் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தா கமல் சார் பண்ணலைன்னு சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று விட்டுருந்தாங்க. கமல் சார் வந்து இந்த சீசன் 8 வந்து பயணிக்கலை அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ இவர் வரலாம் வேறு யார் வர போகிறாங்க அப்படின்னு பப்ளிக்கிட்ட ஒப்பீனியன்லாம் சில விஷயம் கேட்கும்போது பப்ளிக் என்ன சொன்னாங்கன்னா வந்து இவர் வரலாம் அவர் வரலாம் இவர் வரலாம் அவர் வரலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுலேயும் முக்கியமாக பப்ளிக் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க சிம்பு சார் அவர்கள் வரலாம், ஏன்னா அவங்க வந்து பிக் பாஸ் அல்டிமேட் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க, அவங்களே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு சைடு வந்து நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் வரலாம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட சொன்னாங்க. அதுலேயும் ஏன் அப்படி சொன்னாங்கன்னா இயல்பாக இருக்கும், நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், அவர் ரொம்ப ஜாலியாக பேசுவார், ரொம்ப கேஷுவலாக பேசுவார், அவர் வந்து நல்லா இருக்கும்ன்றதும் ஒரு மக்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியாகவே இருந்துச்சு. ஸோ ஆனால் வந்து இப்போ தான் அதிகாரப்பூர்வமாக ஒரு விஷயம் வந்துருந்துச்சு, நான் சமீபத்தில் வந்துருந்துச்சு. விஜய் சேதுபதி அவர்கள்லாம் வந்து இதை பண்ணுறாங்க, ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்றதையும் சோஷியல் மீடியா அளவிலும் சரி, அதுவும் இல்லாமல் பிக் பாஸே வந்து ஒரு ட்ரீசர் ப்ரோமோ மாதிரி விட்டுருந்தாங்க. அதுலேயே வந்து அவர் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து வர்ற விதம், அவர் வந்து அந்த ஒரு மாதிரி கண்ணடிக்கிற விதம், அதெல்லாம் ஒரு பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ப்ரோமோ பார்க்கும்போது தெரிஞ்சு ஓகே இந்த சீசன் இவங்க தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விதம் வந்து ஒரு சைடு வந்து ஒரு மாதிரி சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஓகே இத்தனை சீசனை வந்து கமல் சார் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இந்த சீசனில் வந்து நம்ம விஜய் சேதுபதி மக்கள் செல்வன் அவர்கள் வந்திருக்காங்க, இது எப்படி இருக்க போகுது, அதுவும் அவர் ஹோஸ்ட் பண்ணால் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக பேசுவார், கலாச்சி விட்டுருவாரு, அது பயங்கரமாக இருக்கும் அப்படின்றது ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு பரவலான ஒரு விமர்சனமாகவும் ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த சீசனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஹோஸ்ட் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து புதுசு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து இந்த கண்டஸ்டண்ட்டும் வந்து எல்லா சீசன்லையும் வந்து புதுசாக இருக்கவங்க வந்தால் தான் வந்து அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாகவே இருக்கும். ஏன்னா வந்து எந்த ஆக்டர்ஸ் வராங்க, யாரை கொண்டு வராங்க அப்படின்றது வந்து ஆடியன்ஸ் மத்தியில் வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வந்து ஊக்குவிக்கிற ஒரு விதமாகவே இருக்குன்றது சொல்லியாகணும். ஸோ இந்த சீசனில் அப்படி யார் வரப்போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும் போது தான் வந்து தெரியுது பழைய சீசனுக்கு வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. பழைய சீசனாக எந்த சீசன் வந்து 7 சீசன் வந்து கடந்திருக்கும். பட் 7 சீசனில் வந்து எந்த கண்டஸ்டண்ட்டை கூட்டு வரப்போகிறாங்கன்றது ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா பழைய கண்டஸ்டண்ட்டை கொண்டு வந்தால் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த ஒரு இது இருக்கும், கனெக்ட் ஆவாங்க ஆடியன்ஸு. ஏன்னா இவங்க ஆல்ரெடி இந்த சீசன் பண்ணியிருக்காங்களே, இந்த சீசன் இவங்க பண்ணியிருக்காங்களே, இவங்களை கொண்டு வந்தால் வந்து அந்த கலோக்கியலாக ஒரு மாதிரி ஒரு ஜாலியாக கொண்டு போவாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. ஆனால் பழைய சீசனில் வந்து கண்டஸ்டன்ட் யாரை கொண்டு வராங்கன்றது தான் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா வந்து இப்போ ஜட்ஜு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் கண்டஸ்டன்ட் புதுசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்களெல்லாம் கொண்டு வந்தால், அதுவும் முக்கியமாக சொல்லணும்னா இப்போ யார் ட்ரெண்டிங்கில் இருக்கா, யாரெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரும்போது தான் வந்து ஓகே அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஆனால் இப்போ வந்து பழைய சீசனில் இருக்குள்ளே கொண்டு வரன்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அது எந்த சீசனில் யாரை கொண்டு வர போகிறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் இதை தவிர்த்து வந்து விஜய் சீரியல்லே வந்து விஜய் சீரியல் பண்ண சில ஆக்டர்ஸும் சில சீரியலில் இருக்கவங்களே கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து என்னென்னா தென்றல் தொடும் அப்படின்ற சீரியலில் வந்து அந்த ஆக்டரையும் ஹீரோனையும் கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருக்காங்க. இது தவிர்த்து வேறு யாரை கூப்பிட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா எதனா ஒரு பழைய ஆக்டர்ஸு பழைய டைரக்டர்ஸை வந்து கூப்பிடுவாங்க பிக் பாஸ்ல. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்த்திபன் சாரை கூப்பிட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று வெளியாகுது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி சீசன்லாம் வந்து பழைய ஆக்டர்ஸ் இல்லை பழைய டைரக்டர்ஸை கூப்பிடுறது ஒரு வழக்கமான ஒன்று தான். அதுலேயும் வந்து சமீபத்தில் கூட முன்னாடி பார்த்துருப்போம், சேரன் சார் அவர்களை கூப்பிட்டுருந்தாங்க, டைரக்டர் சேரன் சாரையும் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இவங்கெல்லாம் யாருன்னா கூப்பிட வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லை சமீபத்தில் நடுவில் வந்து ட்ரெண்டிங்லலாம் இருந்தவர் வந்து டீன்ஸ் பண்ண முடியுமா ட்ரெண்டிங்கில் இருந்தவர் வந்து பார்த்திபன் சார் அவர்கள். ஏன்னா அவங்க வந்து முன்னாடியிலேருந்தே வந்து டைரக்டராக இருந்து ஆக்டராக இருந்து நிறைய படம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இப்போ அவங்கள கூப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றது ஆடியன்ஸ் மத்தியில் வந்து இவரை கூப்பிட வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க முக்கியமாக. ஸோ இப்படி வந்து ஒரு ஆக்டர்ஸும் கூப்பிடலாம். அதுலேயும் இல்லாமல் விஜய் டிவிலேயே வந்து சில சீரியல் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களே கூப்பிட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை தவிர்த்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி. ஸோ இந்த சீசனும் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ஷோ தான். ஸோ இந்த ஷோலேயே வந்து ஜட்ஜஸை கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலேயும் வந்து இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்க சில ஜட்ஜஸ்லாம் இருக்காங்க குக் வித் கோமாளியில். ஸோ அதில் வந்து சில ஜட்ஜஸ் யாரெல்லாம் கூப்பிட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் ஒன்று வந்திருக்கு. ஸோ இப்படியா
இறுதியாக வந்து பிக் பாஸ் 8ல் வந்து விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ண போகிற இந்த சீசன் 8ல் வந்து கண்டஸ்ட் வந்து சில விஜய் டிவிலேருந்து சில கண்டஸ்டன்ட் கூப்பிட்ற மாதிரி சில ஐடியாவும் இருக்கான். அதுலேயும் இல்லாமல் முன்னாடி இருக்க சீசனில் வந்து சில ஆர்டிஸ்ட்டும் கூப்பிடலான்ற மாதிரி ஐடியாவும் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதிர்பார்ப்பு எப்படியாக இருக்குது, எந்த ஆக்டர்ஸை கூப்பிடலாம், இல்லை எந்த டேரக்டரை கூப்பிடலாம், இல்லை எந்த ஆர்டிஸ்ட்டை கூப்பிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.